இந்த வீடியோவில் டென்டல் கிளினிக் வச்சிருக்க ஒரு கிளைண்ட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டொமைன் அண்ட் சர்வர் வாங்கி நம்ம ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். நம்ம வந்து எப்போவுமே வாங்குறது வந்து ஹோஸ்டிங் எல்லாம் தான் வாங்குவோம், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். இப்போ நீங்கள் டேரெக்டாக ஹோஸ்டிங் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ காட்டணும்னு பார்த்தீங்கன்னா 3200 காட்டும். நீங்கள் ஒன்ஸ் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3100 காட்டணும் ஹோஸ்டிங் இந்த இடத்துல. இப்போ நம்ம என்னோட ரெஃபரல் கோடு போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியாகும். இப்போ நான் என்னோட ரெஃபரல் கோடு இதில் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், என்னோட ரெஃபரல் கோடு போடாமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அமௌண்ட் 3100 காட்டும். இப்போ நீங்கள் ரெஃபரல் கோடு போட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காசு கம்மியாகும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இனிஷியலாக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் 2 பிளானை கம்பேர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பிளானை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானை நமக்கு ஃப்ரீ டொமைன் கிடைக்காது, பட் இதில் ஃப்ரீ டொமைன் இருக்கும். ஸோ நம்ம இது கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. செகண்ட் பிளானில் இதில் 50 GB தான் வரும், பட் இதில் 100 வரும். பட் இதில் ஒரு வெப்சைட் தான் பண்ண முடியும், பட் இதில் 100 வெப்சைட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டொமைன் எடுக்க போகிறோம், செகண்ட் பிளான் எடுக்க போகிறோம். செகண்ட் பிளானை பார்த்தீங்கன்னா இப்போ கிளைண்ட் வந்து 1 இயருக்கு தான் போட சொல்லியிருக்காங்க அமௌண்ட்டு. 1 இயர் தான் வந்து ரினியூவல் பண்ண 1 இயர் தான் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 4 இயர்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு 119 ரூபா தான் வரும். 4 இயர்ஸ்க்கு பண்ணி அமௌண்ட்லாம் ஆஃபர்லாம் கழிச்சு உங்களுக்கு 6750 ரூபா வரும். இப்போ இது 1 மந்த்துக்கு எடுக்கீங்கன்னா 590 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் போட்டு 700 ரூபா வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 இயருக்கு எடுக்கிறேன். ஸோ 1 இயருக்கு எடுக்கும்போது எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2480 ரூபா வருது. இதில் எனக்கு என்னோட கூப்பன் கோடெலாம் பார்த்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் நீங்கள் டேரெக்டாக இப்போ ரெஃபர் கோடு போடாமல் போகிறீங்கன்னா 3100 ரூபா சம்திங் காட்டும் இந்த இடத்துல. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, கிளைண்ட்டோட மெயில் ஐடி போடுவாங்க. இப்போ இதான் கிளைண்ட்டோட மெயில் ஐடி, இதாக இருக்குது. நான் ரெஃபர் கோட் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், பாஸ்வேர்டு இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டால் யூபிஐன்னு கேட்கும். நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுக்குறதுனா கிரெடிட் கார்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ நான் 1 இயர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிளைண்ட்டோட நேம் போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் ஆப்ஷன் தான். சிட்டி வந்து ஐ திங்க் திருச்செந்தூர் நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஓகே. இப்போ சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா டேட்டா வந்து பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பேஜ் வந்து கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வந்து நான் இப்போ வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஹோஸ்டிங் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், டொமைன் வந்து கிளைம் பண்ணிடலாம். நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேமெண்ட் இதில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மேனேஜ் பை டிஸ்டன்ஸ் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெப்சைட் நம்ம இப்போ கிரியேட் தான் பண்ண போகிறோம், மைக்ரேட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் கிரியேட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வேர்ட்பிரஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் கிரியேட் வித் வேர்ட்பிரஸ்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கிளைண்டோட மெயில் ஆட்டோமேட்டிக்காக அதில் கிரியேட் ஆயிடும். அப்புறம் ஜஸ்ட் நீங்கள் இதில் பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது வந்து வேர்ட்பிரஸோட இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஹோஸ்டிங்கோடது, இது வந்து இதோடது. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுலேயும் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டோட டொமைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இருந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ananda.dentalclinic.com. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு. ஒன்ஸ் டொமைன் இது பண்ணுற மாதிரி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ண முடியாது, நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து இது பேஸ் நல்லா இல்லை கம்பெனியான்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக இது கம்பெனி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. கம்பெனி நேம் வந்து
அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு இப்போ இது டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் கேட்கும். அது ஒரு 1 minute or 2 minute இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி பண்ணிக்கலாம், டேரெக்டாக இது உங்களுக்கு சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அட்மின் பேனல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டா மேனேஜ் பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு எசென்ஷியலாக நமக்கு எல்லாம் தேவைப்படுது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்களே நான் நிறைய வீடியோஸ் இதுக்கு போட்டிருக்கேன், அதே நீங்கள் ஒன் பை ஒன் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. இப்போ இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணுங்கன்னா பிளக்கின் செக்ஷன் போய்க்கோங்க. இது வந்து நம்ம மேண்டட்ரியாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் டைமில் பண்ண வேண்டியது. அந்த ரைட் ஸ்பீட் கேட்ச் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது எடுத்த மாதிரி இருக்கும், லோடிங் டைம் எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கான இதுக்கு அல்டர்னேட்டிவ் இது இருக்குது, அதை விட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ டெலிட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துக்கோங்க. மொத்தம் வந்து நம்மளுக்கு இதில் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட் என்னென்ன பிளக்கின்லாம் யூஸ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஃபார் த டெவலப்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா W3 ஃபாஸ்டஸ்ட் ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கேட்ச் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெப்சைட் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிறது, அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, W3 ஃபாஸ்டஸ்ட் ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலமெண்டர். ஸோ எலமெண்டர் ரொம்ப பாப்புலராக இருக்கும். எலமெண்டர் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு. நெட்டு ஸ்லோவாக இருக்கான இதாக இருக்குது. எலமெண்டர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்டு வாங்கின உடனே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நம்ம நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. இப்போ இது நம்ம வாங்கினோன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு போக இது சரியாயிரும். அது அந்த இதெல்லாம் இதாக கரெக்டாக வந்துடும். சர்வர் நேம் சர்வர்லாம் செட் ஆனதுக்கப்புறமா இது எலமெண்டரி பேஜ் ஒர்க் பண்ணோம். நம்ம அதுக்குள்ளே நம்ம வேறு மற்ற திங்ஸ் நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ இது எல்லாமே ஸ்கிப் கொடுத்துவாங்க. இப்போ இதில் ஆட் நியூ பிளக்கின் கொடுத்துவாங்க. ஸோ ஆட் நியூ பிளக்கினில் வந்து W3 ஃபாஸ்டஸ்ட் ஸ்கெட்ச் நம்ம என்ன போடலை, அதனால் அதை போட்டுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு இதாக நினைக்கிறேன். இந்த வீடியோவில் இது ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டைம் இருக்குது. ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ கூட பாருங்கள். நம்ம இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கும் இதே மாதிரி சேமாக தான் பண்ணியிருப்பேன். ஆனால் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ.